நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் உள்ள விட மாட்டீங்க? வெறும் 25 ரூபாய். 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வெறும் 25 ரூபாய். 8ஆம் வகுப்புக்கு மேல 12ஆம் வகுப்பு வரைக்கும் வெறும் 40 ரூபாய் தான் ஆண்டு கட்டணமே. எதனால உள்ள விட மாட்டீங்க? நவோதயா பள்ளிகளை ஏன் உள்ள? அறிவு சார்ந்த பிடிஆர் அவர்களை பார்த்தா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் சார். அரசு பள்ளி இருக்குல்ல சார், அரசு பள்ளி தரம் உயர்த்தப்பட்டிருக்கா சார்? இப்ப எனக்கு மும்மொழி கல்விக் கொள்கை வேணுமா, என் பிள்ளைக்கு மும்மொழி கல்விக் கொள்கை வேணுமான்றதை நாங்க தீர்மானிக்கணும். பிடிஆர் அவர்களுடைய பையனுக்கு என்ன வேணும்ன்றதை அவர் தீர்மானிக்கணும். தமிழ்நாடு மக்களுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் தீர்மானிக்க கூடிய. அதுல ஃபர்ஸ்ட் உங்க தொகுதியில் என்ன நடக்குது? மதுரையை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன நிகரா படிப்பு கிடைக்குமோ அந்த படிப்பை மத்திய அரசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு சார். நீங்க ஏன் சார் வேணான்றீங்க? பிடிஆர் அவர்கள் ஏன் சார் வேணான்றாரு? அவர் பிள்ளைங்க மட்டும் ஸ்பானிஷ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம். ஏன் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களினுடைய குழந்தைகள் படிக்க கூடாதுன்றாரு? ஒரே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வெளியே வந்துச்சுல சார். நிதியமைச்சர்ன்ற ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவரை வித்தின் ஒரு 2 to 3 months தூக்கி வெளியே இருந்தாங்களா சார்? அப்ப பிடிஆர் அவர்கள் உண்மையாவே தைரியம் இருந்தால் 2 மொழி 2 மொழி படித்துக் கொண்டிருக்க மாணவர்களுக்கு 3வது மொழி ஒரு சுமைன்னு சொல்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், ஒரு காணொலி பதிவுல, ஒரு வீடியோ பதிவுல ஏதாவது ஒரு மக்களோ, தமிழ்நாட்டு சாமானிய மக்களோட மகளோ யாராவது எங்களுக்கு மும்மொழி கல்வி கொள்கை வேணாம்னு சொன்னாங்களா சார்? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு வீரமுத்து அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப மும்மொழி கொள்கை குறித்து இப்ப நீங்க கையெழுத்து இயக்கம் போன்ற பல விஷயங்களை பிஜேபி மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உண்டாக்குறதுக்கான வேலையை செஞ்சுட்டு வராங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவுள்ளவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. உண்மைதான் சார். அந்த விஷயத்த நான் சொல்றேன். இப்ப அறிவு உள்ளவர்கள் மும்மொழி கல்வி கொள்கையை ஏத்துக்கிடுவாங்களான்னு திரு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், அறிவு உள்ளவர்கள் அப்படின்னா யாரை கேட்கிறாரு அவரு? தமிழ்நாடு மக்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறாரான்னு எனக்கு தெரியல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய குழந்தைகள் பாத்தீங்கன்னா எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம், என்ன மொழி படிக்கிறாங்கன்றத முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய குழந்தைகள் தமிழ் மொழி படிக்கிறாங்களா சார்? இல்ல, ஆங்கிலம் பிளஸ் ஸ்பெயினோ பிரான்ச். அப்ப அதை பேசக்கூடிய தகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு இருக்கா சார்? இல்ல, அவர் என்ன சொல்றாரு, திமுகவா சார்ந்த ஒரு அமைச்சரா இருந்தா அவர் பேசலாமா? இல்ல சார், அவர் தெளிவா சொல்றாரு, மும்மொழி கொள்கை அறிவுள்ளவர்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வாரா. ஆனா அவர் பிள்ளைய 2 மொழி தானே படிக்குது. அதான் சார் நான் சொல்றேன், 2 மொழியில என்ன மொழி படிக்கிறாங்க சார்? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. அப்ப அவர் குழந்தைகள் தமிழ் படிக்கிறாங்களா சார்? இல்ல சார், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்தி வந்தா தமிழ் அழிஞ்சிரும் சொல்லல. 2 மொழி 2 மொழி படித்துக் கொண்டிருக்க மாணவர்களுக்கு 3வது மொழி ஒரு சுமைன்னு சொல்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், ஒரு காணொலி பதிவுல, ஒரு வீடியோ பதிவுல ஏதாவது ஒரு மக்களோ, தமிழ்நாட்டு சாமானிய மக்களோட மகளோ யாராவது எங்களுக்கு மும்மொழி கல்வி கொள்கை வேணாம்னு சொன்னாங்களா சார்? இல்ல, திமுக ஆதரவு நிலையில இருக்கவங்க எல்லாம் வேணாம். இல்ல, யாராவது ஒரு ஆள் சொன்னாங்களா சார்? இல்ல, அவங்க திமுக தமிழ்நாட்டுக்கு எந்த நல்ல விஷயத்த வேணும்னு சொல்லிருக்காங்க திமுகவினர். திமுக தமிழ்நாடோட மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த வேணும். பிடிஆர் மதுரையில ஒரு அமைச்சரா இருக்காரு. ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா நிதி அமைச்சரா இருந்தார். 2016 பாத்தீங்கன்னா மத்திய தொகுதியில எம்எல்ஏ ஆகுறாரு. 2021 பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 2016 தான் அவர் தமிழ்நாட்டுக்கே வர்றாரு ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா அவர் அமெரிக்கால இருக்காப்ல. அமெரிக்கால தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காரு. தமிழ்நாடு மக்களோட அடித்தட்டு மக்கள் கூட அவர் வசிக்கல. அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் தான். அமெரிக்கால அவர் செல்வந்தரா இருந்திருக்காரு. அவங்க தாத்தா உங்களுக்கு தெரியும், நீதி இங்கேயுமே செல்வந்தரா, இப்பவும் செல்வந்தர் தான். அவங்க தாத்தா அமெரிக்கா போறதுக்கு முதலே செல்வந்தர் தான். செல்வந்தர் வீட்டு பிள்ளை தான். ஆக்சுவலா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை அமைச்சரா பதவியேற்று 2006 மரணம் அடைகிறாங்க. அவங்க 2006 பாத்தீங்கன்னா தமிழ் இனத்தோட துரோகின்னு தான் நான் கருணாநிதி அவர்களை சொல்லுவேன். அவர் பாத்தீங்கன்னா பிடிஆர் அவர்களை அரசியல்ல உள்ள வர சொல்றாரு. அவர் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. 2016 திருப்பி எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஜெயிக்கிறாங்க மத்திய தொகுதியில. 2021 எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஜெயிக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம்னா, அவர் ஓயாம சொல்ற விஷயம், நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. உண்மைதானே சார்? அவர் கொடுக்கல, ஆனா அவங்க கட்சிக்காரங்க கொடுத்துருக்காங்கல்ல. இல்ல, மத்திய தொகுதியில ஓட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல
ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிக்கிற ஒரே அமைச்சர் எம்எல்ஏ யாருன்னா பிடிஆர். யாருக்கு தெரியும் சார்? தமிழ்நாட்டுல மத்திய தொகுதியை மட்டும் சொல்றீங்க, அப்ப தமிழ்நாட்டுல இருக்க மிச்ச தொகுதியெல்லாம் பணம் கொடுக்குறாங்களா? அப்ப இல்ல பணம் அப்படிதானே நீங்களே ஒத்துக்கிறீங்க? இல்ல நான் ஒத்துக்கல சார், மக்களே ஒத்துக்கிறாங்களே. மக்களே ஒத்துக்கிறாங்க சார் இது மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல சார், எல்லாத்துக்கும் தெரியுங்களா, அது உண்மைதானே. எல்லா தொகுதியிலும் பணம் கொடுத்துதான் அப்ப திமுக ஜெயிச்சிருக்கு எல்லாருமே. அப்ப மக்கள் நேர்மையானவங்க. மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தவங்க பணம் வாங்கிட்டா அவங்களுக்கு சரியா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஓட்டு போட்டுறாங்க சார். இப்ப இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு வருவோம் சார். இப்ப எங்களுடைய மாநில தலைவரை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு நாங்க கட்டாயம் ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டனா, மோடி அவர்களின் படை வீரனா நான் இந்த பதிலடியை நான் கொடுத்தே ஆகணும். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வசிக்கக்கூடிய மதுரையில, அவர் அமைச்சரா இருக்கக்கூடிய மதுரையில என்ன மேம்படுத்தி கொண்டு போயிருக்கீங்க? ஏதாவது ஒரு விஷயம் மேம்படுத்தி கொண்டு போயிருக்கேன்னு சொல்லுங்க. மதுரையில எதை வளமாக்கிருக்காங்க சார்? அவங்க என்ன செய்யல சார்? எல்லாத்துலயும் லஞ்சம் ஊழல் சார். 2 அமைச்சர் மதுரையில இருக்காங்க சார். பிடிஆர் ஒண்ணு இருக்காரு, மூர்த்தி ஒண்ணு இருக்காரு சார். எந்த துறையிலனாலும் ஒரு துறையில இன்னைக்கு பர்த் சர்டிபிகேட்ல ஆரம்பிச்சு இறந்த சான்றிதழ் வாங்குற வரைக்கும் லஞ்சம் கொடுத்தாதானே வேலை நடக்குது. என்ன சார் இப்ப இன்னைக்கு சார் இருக்கு, இது பல வருஷமா இருக்குல்ல சார். பல வருஷமா திமுக தானே சார் இருக்காங்க. அப்பா கருணாநிதி ஆண்டாரு, மகன் ஸ்டாலின் ஆண்டாரு, அவரோட மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆண்டாரு. எல்லாருமே பின்பலம், அரசியல் பின்பலம் உள்ளவர்கள், மிகப்பெரிய அரசியல் பின்பலம் உள்ளவர்களால் தான் இன்னைக்கு அமைச்சரா இருக்காங்க சார். நான் என்ன சொல்றேன், ஒரு சாமானியன் சார். உங்க அப்பா என்ன வேலை பார்த்தாங்க சார்? என்னோட தந்தையார் சாதாரண வேலை பார்த்தாங்க. என்னோட தந்தையார் பாத்தீங்கன்னா மூடை தூக்கும் ஒரு தொழிலாளி சார். இப்ப மூடை தூக்கும் தொழிலாளியோட பையனுக்கு ஃப்ரெண்டு யார் இருப்பாங்கன்னா, ஒரு கூலி வேலை பாக்குறவனோட பையன் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப பிடிஆர் அவர்களுடைய பிடிஆர் அமைச்சரா இருக்காரு இப்ப கரண்ட்ல. அவருக்கோட ஃப்ரெண்டு யாரான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிபிஆர் ராஜா, உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களே வந்தாலும் பிடிஆர் வீட்ல தான் தங்குறாங்க. அப்ப அவங்களோட டோட்டல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வட்டாரத்தோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். கஷ்டப்படுறவனோட வாழ்க்கையோட விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? இப்ப எனக்கு மும்மொழி கல்விக் கொள்கை வேணுமா, என் பிள்ளைக்கு மும்மொழி கல்விக் கொள்கை வேணுமான்றதை நாங்க தீர்மானிக்கணும். பிடிஆர் அவர்களுடைய பையனுக்கு என்ன வேணும்ன்றதை அவர் தீர்மானிக்கணும். தமிழ்நாடு மக்களுடைய அரசியல் வாழ்க்கையை அவர் தீர்மானிக்க கூடியதுல ஃபர்ஸ்ட் உங்க தொகுதியில் என்ன நடக்குது? மதுரையை நீங்க சரியா வச்சிருக்கீங்களா? மதுரையில எவ்வளவு பிரச்சனை நடக்குது? இன்னைக்கு லஞ்சம் ஊழல் பெருத்து ஓடிட்டு இருக்கு சார். பத்திரப்பதிவு துறையிலையும் அனைத்து துறை, பள்ளி கல்வி துறையில ஆரம்பிச்சு எல்லாத்துலயுமே லஞ்ச ஊழல் பெருத்து. நான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் உள்ள விட மாட்டீங்க? வெறும் 25 ரூபாய், 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வெறும் 25 ரூபாய், 8ஆம் வகுப்புக்கு மேல 12ஆம் வகுப்பு வரைக்கும் வெறும் 40 ரூபாய் தான் ஆண்டு கட்டணமே. எதனால உள்ள விட மாட்டீங்க? நவோதயா பள்ளிகளை ஏன் உள்ள? அறிவு சார்ந்த பிடிஆர் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி, இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் சார். அரசு பள்ளி இருக்குல்ல சார், அரசு பள்ளி தரம் உயர்த்தப்பட்டிருக்கா சார்? சார் அரசு பள்ளியில படிச்ச எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு எவ்வளவு சாதனை படிச்சு. அதைத்தான் சார் நாங்களும் சொல்றோம். அரசு பள்ளியில எத்தனையோ மாணவர்கள் மாவட்ட ஆட்சியாளர்களா இன்னைக்கு பதவியேற்று இருக்கதான் நம்ம எல்லாரும் கேட்கிறோம். அவர்கள்லாம் 2 மொழி கொள்கை தானே, 2 மொழி கல்வியை படிச்சாங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், பிடிஆர் அவர்கள் என்ன சொல்றாரு, 34 பேத்தை பத்தி நீங்க திங்க் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பேத்தை பத்தி திங்க் பண்ண வேண்டியது அவர் தான் சார் திங்க் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல என்ன நிகரா படிப்பு கிடைக்குமோ அந்த படிப்பை மத்திய அரசு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு சார். நீங்க ஏன் சார் வேணான்றீங்க? பிடிஆர் அவர்கள் ஏன் சார் வேணான்றாரு? அவர் பிள்ளைங்க மட்டும் ஸ்பானிஷ் படிக்கலாம், இங்கிலீஷ் படிக்கலாம். ஏன் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களினுடைய குழந்தைகள் படிக்க கூடாதுன்றாரு? ஆனா மாணவர்களுக்கு இது சுமைன்னு தானே சார் அவங்க வேணான்றாங்க. சிபிஎஸ்இல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சுமை கிடையாது சார். பிடிஆர் அவர்களுடைய மகன்கள் 2 மொழி கல்விக் கொள்கை படிக்கிறாங்களா, அவங்களுக்கு சுமை கிடையாதா சார்? அவங்க 2 மொழி தான், அதான் சொல்றாங்க. 2 மொழி சுமை கிடையாது. 3வது ஒரு மொழியை நீங்க 3வது மொழியை படிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான் தீர்மானிக்கணும் சார். ஏதாவது ஒரு சாமானிய மக்கள் ஒரு வீடியோ பதிவோ காணொலி பதிவோ எனக்கு ஹிந்தி வேணாம், மும்மொழி கல்விக் கொள்கை வேணாம்னு சொல்லி யாருமே சொல்லலையே. நிறைய திமுக தரப்பினர் சமூக வலைதளங்கள்ல வீடியோக்கள் திமுகவின் தரப்பினர் மட்டும்தான் வீடியோ வெளியிடுறாங்க. வீடியோ அவங்க போடுற வீடியோல நாங்க பொதுமக்கள் பேசுறோம், நாங்க அரசு பள்ளி மாணவர் பேசுறோம், எங்களுக்கு 2 மொழி போதும் சார். நான் என்ன சொல்றேன் சார், கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு, வட்ட செயலாளர்ல ஆரம்பிச்சு, துணை மேயர்ல ஆரம்பிச்சு, மேயர்ல திமுக எல்லா பேரும் எடுத்துக்காங்க சார். ஆர்டிஐ போடுவோம் சார். அவனோட சொத்து மதிப்பு முன்னாள் எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இருக்க சொத்து மதிப்பு எடுப்போம் சார். அதுக்கு அப்புறம் இருக்க சொத்து மதிப்பு எடுப்போம் சார். அவங்களோட பணம் விளையாடுது சார். நான் என்ன சொல்றேன், கவுன்சிலர்ல ஆரம்பிச்சு திமுக இருக்க அனைத்து அமைச்சர்களுடைய பேர குழந்தைகள் எல்லா பேருமே பாத்தீங்கன்னா மும்மொழி கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஏன் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய குழந்தைகள், ஏழை எளிய குழந்தைகள் மட்டும் வஞ்சிக்கப்படுறாங்க சார்? அதை பிடிஆர் அவர்கள், மிஸ்டர் கிளீன் பிடிஆர் அவர்கள் அதை கேள்வி கேட்க வேண்டியதானே, அதை தட்டி கேட்க வேண்டியதானே. இப்ப திமுக இருந்தா சார், நான் என்ன சொல்றேன், நான் சுத்தமா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன்னா எவ்வளவு பெரிய பீரங்கி எதிர்த்தாப்புல நின்றாலும் எங்கள் அண்ணன் அண்ணாமலை போல் நிக்கணும் சார். பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் இருக்காருல்ல சார், பீரங்கி எதிர்த்தாப்புல இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்,
எங்களுக்கு அரசியல் என்பது நாங்க இந்த பதவிக்காண்டியோ இந்த சீட்டுக்காண்டியோ எல்லாம் கிடையாது அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. வெங்காயம் மாதிரி தான் அந்த மாநில தலைவர் பதவின்றது, வெங்காயம் மாதிரி தான் எனக்கு. அந்த மாதிரி பிடிஆர் அவர்கள் வந்து தைரியமா வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இவ்வளவு அட்டூழியம் நடக்குதுல, ஒரே ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வெளியே வந்துச்சு. ஆடியோ ரெக்கார்டிங் வெளியே வந்துச்சுல சார், நிதியமைச்சர்ன்ற ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவரை வித்தின் ஒரு 2 to 3 monthsல தூக்கி வெளியே இருந்தாங்களா சார்? அப்ப பிடிஆர் அவர்கள் வந்து உண்மையாவே தைரியம் இருந்தால் வெளியே வந்திருக்கணும்ல சார், திமுக வேணாம்னு சொல்லி வெளியே வந்திருக்கணும்ல சார். அப்ப அவருக்கு என்ன சார் மக்கள் மேல வந்து ஒரு ஈடுபாடு இருக்கு? அவருக்கு ஐடி துறையில அமைச்சர் கொடுத்திருக்காங்க சார். திரும்ப இல்ல மொத்தத்துக்கு அமைச்சரே இல்லன்னு வரட்டல இல்ல சார். நான் என்ன சொல்றேன், ஐடி துறை கொடுத்திருக்காங்க சார். அப்புறம் எதுக்கு சார் வந்து இந்த விஷயத்த சொல்லணும்? மும்மொழி கல்விக் கொள்கை விஷயத்தை எதுக்கு அவர் வந்து அதுக்கு தலையிடணும்? ஐடி ஃபீல்டு கொடுத்தாங்கன்னா ஐடி ஃபீல்ட போய் பார்க்க சொல்லுங்க சார். கருத்து தெரிவிக்கிறாங்க. என்ன சார் கருத்து தெரிவிக்கிறாங்க? அவர் ஒரு அமைச்சரா கருத்து தெரிவிக்கிறது மட்டும் தான் திமுக இருக்க அனைத்து அமைச்சர்களுமா கருத்து தெரிவிக்கிறார்? அமைச்சரா கருத்து தெரிவிக்கிறார். கூடுதலா ஒரு மொழி சுமை சார். கருத்து தெரிவிக்கிறதுனா அறிவில்லாதவங்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா சார்? அதாவது சார் எங்க வரி பணத்துல தான் சார் இன்னைக்கு வந்து பிடிஆர் அவர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் அவர்களா இருக்கட்டும், எல்லாரும் சார் 10 கார் 20 கார் பின்னாடி போகுதுன்னா எங்களோட வரி பணத்துல தான் சார் நாங்க வந்து அதுல இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் எங்களோட வரி பணத்துல தான் சார் கொடுத்துட்டு இருக்கோம். கேள்வி கேட்கறதுன்னு ஒரு வரமுறைகள் இருக்குல்ல சார். மக்களுக்கு எது தேவைன்றத வந்து மக்கள் தீர்மானிக்கட்டும் சார். நீங்க எதுக்கு சார் தீர்மானிக்கிறீங்க? நீங்க உங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், அறிவில்லாதவர்கள் தான் வந்து மும்மொழி கல்விக் கொள்கையை ஏற்பாங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்ப உங்க குழந்தைகள் அதான் அப்ப நீங்க வந்து அறிவில்லாதவரா? இல்ல அது பாஜக மாநில தலைவரே அதை பார்த்து கேள்வி கேட்டுட்டாரு. ரொம்ப நன்றி சார். நன்றி.